இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளையும் வேதத்தையும் திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள் அநேக காரியங்கள் நம்மை புலம்ப வைத்தது, அநேக சூழ்நிலைகள் நம்மை புலம்ப வைத்தது, அநேக சந்தர்ப்பங்களில் நாம் புலம்பி நின்ற நாட்கள் உண்டு, புலம்பி நின்ற காலங்கள் உண்டு, புலம்பி நின்ற காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களுக்காய் நீங்களும் நானும் புலம்பினோமோ அந்த காரியங்களிலே ஒரு ஆனந்த களிப்பை தேவன் நமக்கு கட்டளையிட போகிறார். எந்த காரியம் நம்மை புலம்ப வைத்ததோ அதே காரியத்தில் ஒரு மகிழ்ச்சி, அதே காரியத்தில் ஒரு ஆனந்தம், அதே காரியத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் மாற பண்ணுகிறவர். ஆமென். அவர் யார்? மாற பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் மாறுதல்களையும் கொண்டு வர அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஒரு 3 காரியங்களை வேகமாய் சொல்லி நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே புலம்பல்கள் அது யாராயிருந்தாலும் வரும். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு புலம்பல் வருகிறது. யாக்கோபு தான் அதிகமாய் நேசித்த, யாக்கோபு தனக்கு உண்டான அந்த பலவர்ண அங்கியை கொடுத்த யோசேப்பை குறித்து அவன் புலம்புகிறான். முதலாவது, இழப்புகள் நம்மை புலம்ப வைக்கும். இழப்புகள் என்ன செய்யும்? புலம்ப வைக்கும். மனித உறவுகளை இழக்கலாம், பொருளாதாரங்களை இழக்கலாம், நன்மைகளை இழக்கலாம், நம்முடைய சந்தோஷங்களை இழக்கலாம், நம்முடைய சரீர சுகங்களை இழக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்தில் அவன் ஒரு இழப்பை சந்தித்தாலும் அது அவனை புலம்ப வைக்கும். சரீரத்திலே பலவீனங்கள் ஆட்கொள்ளும் போது, இருந்த சுகம் நம்மை விட்டு கடந்து போகும்போது நம்மை அறியாமலே நாம் புலம்புவோம். முன்னாடி இருந்த மாதிரி பலன் இல்லையே, முன்னாடி வேலை செய்கிறதுக்கு இருந்த பலன் இப்பொழுது இல்லையே, இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த பலன் இருந்திருந்தா. இப்படி நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற இழப்புகள் எல்லாம் என்னை புலம்ப வைக்கும். என்னை என்ன செய்யும்? புலம்ப வைக்கும். யோசேப்பை ஒரு குழியிலே தள்ளி, குழியிலிருந்து அவனை எடுத்து இஸ்மவேலிடத்திலே விற்று போட்டு, அவனுடைய வஸ்திரங்களை ஒரு துஷ்ட மிருகத்தை அடித்து அதனுடைய இரத்தத்தினாலே தோய்த்து கொண்டு, சொந்த சகோதரர்களே
தகப்பனிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நம்முடைய சகோதரனை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது. அதற்கு அடையாளம் அவனுடைய வஸ்திரங்கள் இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறது. யோசேப்பினுடைய வஸ்திரத்தை யாக்கோபிடத்திலே கொடுக்கிறார்கள். பல வர்ண அங்கி இப்போ ஒரே வர்ணமாக இருக்கிறது, இரத்தத்தினுடைய வர்ணம் அதில் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை பார்த்தவுடனே யாக்கோபு புலம்புகிறான். உண்மைதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்புகிறான். இந்த புலம்பல் அவனை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதென்றால், ஆமேன், அதன் மேல் அவனால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரம், அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா முழுவதும் செயலிழந்து போகத்தக்கதான நிலைமைக்கு நேராய் தள்ளினது. ஆனால் நடந்தது என்ன? எந்த காரியத்தை நினைத்து அவன் புலம்பினானோ அதே காரியத்தில் அவனை மகிழ பண்ணினான். அல்லேலூயா. எந்த யோசேப்பை நினைத்து அவன் புலம்பினானோ, எந்த குமாரனை நினைத்து, எந்த பிள்ளையை நினைத்து அவன் புலம்பினானோ, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, ஒரு துஷ்ட மிருகம் என் குமாரனை பட்சித்து போட்டது, வாழ வேண்டியவனை வாழ வேண்டிய வயதில் வாழ விடாதபடிக்கு ஒரு துஷ்ட மிருகம் வந்து அவனை பட்சித்து போட்டதே என்று சொல்லி எந்த ஆமேன் யோசேப்பை குறித்து அவன் புலம்பினானோ, வேதம் சொல்லுகிறது அதே யோசேப்பை குறித்து ஆண்டவர் அவனை மகிழ பண்ணினார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த பிள்ளையை நினைத்து நீ புலம்பினாயோ, எந்த மகளை நினைத்து நீ புலம்பினாயோ, எந்த மகனை நினைத்து நீ புலம்பினாயோ, அதே மகன் மூலமாய், அதே மகள் மூலமாய் ஒரு ஆனந்த களிப்பை உனக்கு கட்டளையிடும்படிக்கு இந்த 7வது மாத கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஆமென். யோசேப்பின் நிமித்தம் புலம்பினவன் அதே யோசேப்பின் நிமித்தம் மகிழ்ந்தான். ஆமென். பீருண்டு போனான் என்று நினைத்தவன் அவன் வீறு கொண்டு வருவதை அவன் கண்களே கண்டது. அல்லேலூயா. ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இழப்புகள் மனித வாழ்க்கையை புலம்ப வைக்கும். வேதத்திலே ஆபிரகாம் புலம்பினான், ஈசாக்கு புலம்பினான், யாக்கோபு புலம்பினான், பல தேவ மனிதர்கள் புலம்பி இருக்கிறார்கள், யோபு புலம்பி இருக்கிறான். அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த இழப்புகள் அவர்களை புலம்ப வைத்தது உண்மைதான். ஆனால் புலம்பின் அதே இடத்தில் மீண்டும் ஆனந்த களிப்பை கட்டளையிட்ட ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த 7வது மாதம் ஆமே நாம் யாரை நினைத்து புலம்புகிறோமோ, யாருடைய வாழ்க்கை முடிந்து போனதென்று புலம்புகிறோமோ, எந்த ஒரு காரியத்தை நினைத்து புலம்புகிறோமோ, எந்த காரியம் முடிந்து போனது, இனி அது துளிர் விடுவதற்கு வாய்ப்பில்லை, அது உயிர் பெறுவதற்கு வாய்ப்பில்லை, அது வருவதற்கு வாய்ப்பில்லை, முடிந்ததுதான், இழந்ததுதான் என்று சொல்லி புலம்ப வைத்த காரியங்களிலே ஆண்டவர் மகிழ வைக்கப் போகிறார். அல்லேலூயா. 2வது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புலம்பல்கள் வருவதற்கான காரியங்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 5:28. சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். தாமதங்கள் நம்மை புலம்ப வைக்கும். தாமதங்கள் நம்மை புலம்ப வைக்கும். சிசேராவினுடைய ரதம் மிக வேகமானது. அதனால தான் யாபீன் அரசன் சிசேராவை தனக்கு தளபதியாக வைத்திருந்தார். இங்கே சிசேராவினுடைய தாய் பலகனி வழியாய் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறாள். இப்போ வந்துடும்,
இது வர வேண்டிய சமயம், இது வர வேண்டிய நேரம். ஆனால் அவள் பார்த்து கொண்டிருக்க அவளுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன கேள்வி? அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன? அந்த கேள்வி அவளுடைய இருதயத்தில் எழ ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே அந்த கேள்வி புலம்பலாய் மாறுகிறது. அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். 6 மாதங்கள் முடிந்து விட்டது. 6 மாதங்களில் நான் எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு வரவில்லை. 6 மாதங்களில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்கவில்லை. 6 மாதங்களில் நான் எதிர்பார்த்த விதங்களில் என் வாழ்க்கை அமையவில்லை. 6 மாதங்களில் நான் எதிர்பார்த்த விதங்களில் என் வேலை அமையவில்லை. 6 மாதங்களில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்காமல் அது தாமதித்து கொண்டிருக்கிறது. தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புலம்ப வைக்கிறது. அவனுடைய தாய் புலம்புகிறாள், சிசேராவின் தாய் புலம்புகிறாள். யுத்தத்துக்கு போனால் இந்த சமயத்தில் வந்து விடுவானே, இந்த நேரத்தில் வந்திருக்க வேண்டுமே, இந்த நேரத்தில் என் வீட்டை சேர்ந்திருக்க வேண்டுமே. இந்த காலை நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய இருதயம் அப்படிதான் புலம்புகிறது. காரியம் வரும்னு தெரியும், காரியம் நடக்கும்னு தெரியும், ஆனால் ஏன் தாமதிக்கிறது? காரியங்கள் தாமதிக்கிறது என்ன? காரியங்கள் தாமதிக்கிறது என்ன? அவர்களுக்கெல்லாம் எளிதாய் நடக்கிறது, இவர்களுக்கெல்லாம் எளிதாய் நடந்து விடுகிறது, அந்த குடும்பத்துக்கு எளிதாய் நடந்து விடுகிறது, அந்த ஊழியக்காரனுக்கு எளிதாய் நடந்து விடுகிறது. நமக்கு ஏன் காரியங்கள் தாமதிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கும் போது பேதுருவை அழைத்தார். பேதுருவை அழைக்கும் போது, என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். அழைப்பையும் கொடுத்து அடுத்த நிமிடமே அதற்கான காரணத்தையும் சொல்கிறார், பர்பஸை சொல்றார், எதுக்கு அழைக்கிறேன்னு சொல்றார். இந்த 12 சீஷர்களிலே எல்லாம் துரிதமாய் கிடைத்தது யாருக்கு அப்படின்னா பேதுருவுக்கு. அழைப்பு உடனே கிடைக்குது, அழைப்புக்கான காரணம் உடனே கிடைக்கிறது. அடுத்த தொடர்ந்துள்ள அதிகாரங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தின் திறவுகோலை நான் என்ன செய்கிறேன், உன்கிட்ட தரேன். அடுத்த கொஞ்சம் அதிகாரம் தாண்டும் போது இந்த வெளிப்பாடு பிதாவே தவிர வேறு யார் இவனுக்கு கொடுக்க முடியாது, பிதாவினுடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் பேதுருவுக்கு வேகமாய் நடக்கிறது. கூட இருக்கிறான் ஒருத்தன், மார்பிலே சாய்ந்திருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை. உன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறேன்னு சொல்லலை, உனக்கு என்ன தரப்போறேன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு சீக்கிரம் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவன் சீக்கிரம் ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டான். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை பலவானாய் பார்க்கறதுனால காரியங்களை தாமதிப்பார். பலவீனர்களுக்குத்தான் காரியம் உடனே நடக்கும். பலவீனர்களுக்குத்தான் காரியம். இப்போ காலையில் வீட்டில் வயசான ஒரு ஐயா இருக்கிறார் அப்படின்னா, ஒரு வாலிப பையன் இருக்கிறான் அப்படின்னா, முதல்ல தோசை யாருக்கு? ஏன் ஏன் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே மாவில் தான் தோசை சுடுறோம், ஆனால் முதல்ல யாருக்கு போகுது? அப்போ நான் யாராவது எதாவது கேட்டால் அந்த வாலிப பையன், நானும் தானே இருக்கிறேன், எனக்கு தர வேண்டியானே. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு சுகரு. அவருக்கு என்னது? அவர் 8 மணிக்கு மேலே என்ன செய்ய மாட்டார், வயிற்று பசிய. அப்போ பலவீனர்களுக்குத்தான் காரியங்களை உடனே கொடுத்து அவங்கள தக்க வைக்க பார்க்குறார். இவனுக்கு கொடுக்கலன்னா போயிடுவான். நமக்கு அப்படி அல்ல, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாம் அவரை விட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அப்போ காரியம் நமக்கு தாமதிக்குது அப்படின்னா கர்த்தர் நம்மளை பலவானாக பார்க்குறாரு. கொஞ்ச நாள் பிந்தி இவனுக்கு கொடுத்தாலும் இவன் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஆனால் பேதுரு அப்படி அல்ல. இவனுக்கு கொடுக்கலன்னா இவன் டக்குன்னு என்ன செஞ்சிருவான், போயிடுவான்.
அவனை தக்க வச்சுக்கணும். அவனை என்ன செய்யணும்? தக்க வச்சுக்கணும். இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து போக கடைசியில் யோவானுக்கு மொத்த பரலோகத்தையும் திறந்து காட்டினார். மற்ற 11 பேருக்கு இல்லாத பாக்கியம் யோவானுக்கு கிடச்சிச்சு. யோவானுக்கு மொத்த பரலோகத்தையும் திறந்து காட்டி 7 சபைகளுக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து இன்று வரைக்கும் அந்த வார்த்தைகள் சபைகளுக்குள்ள கிரியை செய்வதற்கு காரணமாய் கர்த்தர் யோவானை வச்சார். சில காரியங்கள் தாமதிக்கிறது என்றால் அது ரொம்ப தரமானதாய் வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் தாமதங்கள் நம்மளை புலம்ப வைக்கலாம். ஐயோ தாமதிக்கிறது என்ன, இது நடக்காமல் பிந்தி போகிறது என்ன, இந்த காரியம் இன்னும் கைகூடி வராமல் தாமதிக்கிறது என்ன. அந்த தாமதங்கள் நம்மளை புலம்ப வைத்தாலும் அந்த தாமதத்திலும் ஒரு நன்மையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவது கடைசியாக எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஒன்று, இழப்புகள் நம்மளை புலம்ப வைக்கிறது. 2வது, தாமதங்கள் நம்மை புலம்ப வைக்கிறது. 3வது, ஏமாற்றங்கள் நம்மை புலம்ப வைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வரும்போது நான் உனக்கான ஒரு தேசத்தை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம். இப்போ யோசுவா காலேபையும் யோசுவாவையும் அழைத்து நாம் சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்தை நீங்கள் போய் சுற்றி பார்த்து வாருங்கள். கூடவே வேவுக்காரர்களை அனுப்புகிறான். நீங்கள் 13ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேசத்தை சுற்றி பார்க்க போயிட்டு வந்த அந்த வேவுக்காரர்கள் கூடவே காலேபும் யோசுவாவும் இருக்கிறான். மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி அவன் சொல்லுகிறான். 2 பேர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்றாக இருக்கிறது, மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியம் வித்தியாசமாக இருக்கிறது. காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், மோசே நாம் போய் பார்த்து வந்த அந்த தேசம் குடியிருப்புக்கு நல்லது, குடியிருப்புக்கு நல்லது. உடனே போய் நாம் என்ன செய்து விடலாம்? அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். இது மைனாரிட்டி குரூப், 2 பேர் தான் சொல்றாங்க இப்படி. ஆனா மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க? ஐயோ நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். ஆனா அங்க யார் இருக்கிறா? ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிடுவாரு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம இப்படியே இந்த வனாந்தரத்திலே செத்து மடிவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால ஒரு ஏமாற்றம். ஐயோ நாம் இனி கானானுக்குள்ள போக முடியாதா? ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதா? மோசையை நம்பி வந்து ஏமாந்துட்டோமே. இவர்கள் போய் நேரடியாக மோசே இடத்திலே முறையிடுகிறார்கள். சபையார் எல்லாரும் போய் முறையிடுகிறார்கள். எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும், எங்களை கொண்டு வந்து இப்படி ஏமாத்திட்ட, எங்களை கொண்டு வந்து இப்படி ஏமாத்திட்ட. ஏமாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புலம்ப பண்ணுகிறது. தன் மகள் நன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் 500 பவுன் பேசி 300 பவுன் கொடுத்துருக்கிறான். ஒரு 3 நாளா சமூக வலைதளங்களை ஆக்கிரமிக்கிற ஒரு செய்தி.
அந்த 300 பவுனு கொடுத்தும் போதாம 200 பவுனு இன்னும் வேணும் கொண்டு வான்னு சொல்லி அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணி, அந்த பிள்ளை தான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, நான் ஏமாந்துட்டேனே, என் தகப்பனும் ஏமாந்துட்டாரேன்னு சொல்லி புலம்பி அந்த புலம்பல் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள முடிவெடுத்து விட்டாள். ஏமாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே புலம்ப வைக்கிறது. நான் நல்லா இருப்பான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் தங்கத்தை நான் இழந்து விட்டேன், என் தங்கத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சேன், ஆனால் ஏமாந்துட்டேன். ஏமாற்றங்கள் நம்மை புலம்ப வைக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புவதற்கான காரணம் அதுதான். நம்ம நம்பி வந்தோமே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த உடனே கானான் என்கிற தேசத்தை நாம் நம்பி வந்தோமே, எப்படி கானானுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி வந்தோமே, ஆனால் இப்போ நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஏமாந்துட்டோம், இனி நம்ம போக முடியாது. ஏமாற்றங்கள் நம்மை புலம்ப வைக்கும். ஏமாற்றங்கள். இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், எந்த காரியம் நம்மை புலம்ப வைத்ததோ அந்த காரியத்தில் தேவன் நம்மை களிப்பாய் மாற பண்ணுவார், நம்மை மகிழ பண்ணுவார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். இந்த வேதத்தில் அதிகமாய் புலம்பினது யார் தெரியுமா? தாவீது தான். இந்த வேதத்தில் அதிகமாய் புலம்பினது தாவீது. இந்த வேதத்தில் அதிகமாய் தேவனை புகழ்ந்ததும் தாவீது. எவ்வளவுக்கு அதிகமாய் புலம்பினானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவனை புகழ வைத்தார். அல்லேலூயா. ஒரு பக்கம் அவனுக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகளை நினைத்து புலம்புவான், இன்னொரு பக்கம் ஆண்டவர் அவன் பட்சத்தில் நிற்பதை எண்ணி அவரை புகழுவான். எவர்கள் அதிகம் புலம்புவார்களோ அவர்கள் அதிகம் தேவனை புகழ்வார்கள். அவர்களுடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இழப்புகள் புலம்ப வைக்கும், தாமதங்கள் புலம்ப வைக்கும், ஏமாற்றங்கள் புலம்ப வைக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எந்த சூழ்நிலைகள் என்னை புலம்ப வைத்திருந்தாலும் இந்த 7வது மாதம், இனி வரக்கூடிய 6 மாதங்கள் என் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும். என் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும். எல்லாம் முழங்கால் படிடுவோம் தெய்வ சமூகத்தில். ஆறு மாதங்கள் என் காதுகள் துர்ச்செய்தியை கேட்டு கொண்டே இருந்தன. அந்த செய்திகள் என்னை புலம்ப வைத்தது. ஆனால் இனி 6 மாதங்கள் அதே செவிகளில் நற்செய்திகள், நல்விசேஷங்களை நான் கேள்விப்பட என் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாற, என் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாற. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இசையா. இழப்புகள் புலம்ப வைத்தது உண்மைதான். யோசேப்பு பீருண்டு போனான் என்று நினைத்து புலம்பின யாக்கோபு அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை கேட்டவுடனே அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறினது. எந்த காரியம் முடிந்து போனது என்று நினைத்து புலம்பினீர்களோ, எந்த காரியத்தில் இனி முடிவு எட்டப்படாது என்று புலம்பினீர்களோ, எந்த காரியத்தில் இனி எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று புலம்பினீர்களோ, அந்த காரியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அந்த காரியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அந்த தரிசனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அந்த வார்த்தை இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது உன்னை மகிழ பண்ண போகிறது.
அது உன்னை கலிகூர பண்ண போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதங்கள் புலம்ப வைக்கிறது. சிசேராவின் தாய் புலம்புகிறாள், என் மகனின் ரதங்கள் பிந்தி போகிறதென்ன, சிசேராவின் ஓட்டம் பிந்தி போகிறதென்ன, அவன் ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன. எல்லாம் பிந்தி போகுதே, எல்லாம் தாமதிக்குதே, எல்லாம் பிந்தி போகுதே, எல்லாம் தாமதிக்குதே. பலவீனர்களுக்குத்தான் ஆண்டவர் உடனுக்குடன் கொடுப்பார். பலவான்களுக்கு அவர் பிந்தி கொடுத்தாலும் நாம் அவரை விட்டு போக மாட்டோம் என்பதற்கு ஆமேன் அவருக்கு நல்லா தெரியும். ஆமேன், ஹல்லேலூயா. தாமதங்கள் இனி தாமதிப்பது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. ஏமாற்றங்கள் புலம்ப வைத்தது உண்மைதான், ஏமாற்றங்கள் புலம்ப வைத்தது உண்மைதான். நான் ஏமாந்துட்டேன் ஐயா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஏமாற்றம் வந்து விட்டது, நான் இப்படி ஏமாறுவேன் எனக்கு தெரியாது, நான் நல்ல தேசம் எளிதில் சுதந்திரிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். கானானுக்குள்ள போக முடியாதோ, வாக்குத்தத்த எல்லைகளுக்குள்ள பிரவேசிக்க முடியாதோ, ஏமாற்றங்கள் நம்மளை புலம்ப பண்ணியிருந்தால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுறீ. தேங்க்யூ ஜீசஸ். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால்
சொல்லுங்க, புலம்பலை களிப்பாக மாற்றுகிற தேவனுடைய அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில, புலம்பிக் கொண்டிருக்கிற ஜீவிதத்தில் இந்த 7வது மாதம் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். நீ ஏமாற்றங்களை சந்தித்தது நிமித்தம் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆமே, தாமதங்களை நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், இழப்புகளின் நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்றைக்கோ இழந்தது அதை இன்றைக்கும் நினைத்து புலம்புகிற உனக்கு ஆண்டவர் ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் தருகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. வேலை காரியங்களிலே ஏமாற்றங்கள், தொழில் காரியங்களிலே ஏமாற்றங்கள், காரியங்கள் வர வேண்டிய நன்மைகள் தாமதிக்கிறது நிமித்தம் இன்றைக்கு ஜன்னலை பலகணிகளை பிடித்து கொண்டு எப்ப வரும், இப்ப வந்துருமா, அப்ப வந்துருமா, 6 மாதங்கள் முடிந்து விட்டது, இன்னும் காரியங்கள் தாமதிக்கிறது, இன்னும் நன்மைகள் தாமதிக்கிறது என்ன, இன்னும் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிந்தி போகிறது என்ன என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உனக்காக ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தா நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தா நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி, சொல்லுங்க, நாளெல்லாம் என் பாத்திரம் நிரம்பட்டும். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி 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 ஆனந்த தைல அபிஷேகம், 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 ஆனந்த தைல அபிஷேகம். இந்த 7வது மாதம் ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி புலம்பின உன்னை புகழ் பாட வைக்கிற, புலம்பின உன்னை புகழ வைக்கிற ஒரு ஆனந்த தைலத்தினுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உன் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறப் போகிறது. உன் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறப் போகிறது. புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறப் போகிறது. யோசேப்பின் நிமித்தம் நீ புலம்பினது உண்மையானால், நீ நேசித்தவைகளுக்காக, நீ நேசித்தவர்களுக்காக நீ புலம்பினது உண்மையானால், அந்த புலம்பல்களை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். தாமதங்களின் நிமித்தம் நீ புலம்பினாயானால் அந்த தாமதங்கள் ஆமென் முடிவுக்கு வருகிற நேரம் இனி தாமதிப்பது இல்லை. இனி அது தாமதிப்பது இல்லை. இனி அது தாமதிப்பது இல்லை. இனி அது தாமதிப்பதில்லை. உன் ஏமாற்றங்களுக்கு ஒரு முடிவு. உன் ஏமாற்றங்களுக்கு ஒரு முடிவு. Thank you Lord. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். கடந்த 6 மாதங்கள் எந்தெந்த காரியங்களுக்காய் புலம்பினோமோ அந்த காரியங்களிலே எங்களை புகழ் பாட வைக்க போகிற அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இனி 6 மாதங்களும் ஜெயமாய் ஆண்டவரை விடுதலையாய் உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தர போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய பலத்தால் நிரப்பும்,
புதிய கிருபைகளால் நிரப்பும். 7வது மாதம், 7 என்றாலே ஒரு பரிபூரணம் அல்லவா? ஒரு பரிபூரண கிருபை, ஒரு பரிபூரண இரக்கம், ஒரு பரிபூரண தயவு, ஒரு பரிபூரண பலன், ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இந்த 7வது மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரலையின் மூலமாய் எங்களோடு கூட இணைந்து இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய புலம்பல்களையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கன மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.